கூடவே இருப்பவரை உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, அம்பங் பிச்சா வாலா குபு பாரு இருந்து இந்த பதிவு ரேனாட் பொங்கே என்கிற ஒரு வல்லமையான தேவ மனிதனுடைய சாட்சியை நான் வாசித்தேன். அதை இந்த நாளிலே இங்கே நான் பகிர்ந்து கொள்ள மனதாக இருக்கிறேன். இந்த ரேனாட் பொங்கே என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர். ரேனாட் பொங்கே என்றால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு சிறந்த தேவ மனிதர். அநேக அற்புத அடையாளங்களுடைய ஊழியத்தில் நடக்கும். ஆண்டவர் அவரை வல்லமையாக அவரை பயன்படுத்தினார். ஒரு முறை கூட அவர் தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு 30,000 பேர் கூடத்தக்க ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். பல நாடுகளிலே போயிட்டு பல தேசங்களிலே ஊழியம் செய்து வந்த அவர் தன்னுடைய சொந்த தேசத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 30,000 பேர் கூடத்தக்கதான ஒரு கூடாரத்தை அமைத்தார். ஒரு கூடாரத்தை அமைத்து 2 நாள் கழித்து அந்த கூட்டம் இருக்கிறது. கூடாரத்தை எல்லாம் அமைச்சிட்டாங்க. 30,000 பேர் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அந்த இடத்துல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அமைத்து கொண்டாங்க. என்ன நடந்துச்சோன்னா, கூட்டம் ஒரு நாட்களுக்கு முன் கூட்டம் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பலத்த சூறாவளி காற்று, மழை, ரொம்ப கனமான மழை, கனத்த மழை, சூறாவளி காற்று வீசி அந்த அமைக்கப்பட்டிருந்த 30,000 பேர் அமரக்கூடிய இடத்தை அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரம் எல்லாம் அந்த காற்றுல அடித்து அப்படியே பறந்து எல்லாமே அப்படியே நாசமாக போய்விட்டது. இவர் அதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காகத்தானே இந்த காரியத்தை நான் செய்ய மனதாக இருந்தேன். ஏன் ஆண்டவரே இது நடந்தது? 30,000 பேர் உட்காந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தோமே, ஏன் இது நடந்தது என்று சொல்லிட்டு அவர் ரொம்ப மனவேதனையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை தேடி ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த கூட்ட நாள் வருவதற்கு முன்பு அநேகர் சொன்னாங்க, பெரிய இது சாதிக்க போகிறேன்னு சொன்னான், இப்படி பண்ண போகிறான், அப்படி சொன்னால் பார்த்தியா ஒன்றும் இல்லாமல் போச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு விரோதமானவர்கள் அவருக்கு விரோதமானவர்கள் நிறைய ஏளனமான வார்த்தைகளை பேசி அவரை காயப்படுத்தினார்கள். இருந்தாலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை விடலை. அந்த நாள் வந்தது. அந்த கூட்டம் நடக்க வேண்டிய நாள் வந்தது. கூட்டத்தை அவர்கள் பார்த்தா, அவர் எதிர்பார்த்த 30,000 பேர், ஆனால் அங்கே கூடி வந்தவர்கள் 70,000 பேர் கூடி வந்தார்கள். அந்த 30,000 பேர் அமரத்தக்க அந்த கூடாரம் இருந்தால் மற்றவங்களாம் வெளியே நின்று பார்க்க முடியாமல் போயிருக்கும். அதனால் ஆண்டவர் அந்த நாளிலே 70,000 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சாதகமாக சில காரியங்களை செய்தார். ஆண்டவருடைய சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேறின அநேகர் வந்தாங்க. அந்த 70,000 பேர் வந்து அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்களை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். அநேக வேளையில் நம்ம அப்படி தான் ஏதாவது நினச்சி காரியத்தில் இறங்கும், அது தோல்வியாக இருக்கும். ஆனால் அடுத்தது பார்த்திங்களா, அது 100 மடங்கு நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது பிரசங்கி புத்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த ரேனாட் பொங்கே என்கிறதான தெய்வ மனிதன் 30,000 பேரை கூட்டி ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவரை 70,000 பேரை கூட்டும்படியாக நீ செய்த அற்புதத்திற்கு நம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.